ஹாய் மக்களே, நான் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் ரூபி 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சைக்காலஜி ஆஃப் மணி புக் சம்மரி சாப்டர் 8 வந்து பார்க்குறோம். ஆத்தர் நேம் வந்து மார்கன் ஹவுசல். இவர் வந்து ஒரு காலம்னிஸ்ட். 20 இயர்ஸாக வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ஃபினான்ஷியல் ஒப்பீனியனை வந்து எழுதுறாரு. சாப்டர் நேம் என்ன அப்படின்னா, மேன் இன் த கார் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பேஜ் தான் வந்து இருக்குது இந்த சாப்டர். ஸோ அதனால் சீக்கிரம் முடிச்சிடலாம். இதில் என்ன அவர் சொல்கிறார் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் காரில் வந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னா, ஒரு லக்ஸுரி காரில் வந்து அவர் போயிட்டுருக்காரு அப்படின்னா, இப்படி இறங்கி வராரு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ நம்மலாம் பார்த்து ரொம்ப வியந்தோ இல்லை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணியோ இல்லை ரொம்ப அட்மையர் ஆகி நம்ம அவங்கள பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக வந்து அதை பார்த்து இது மாதிரி நம்மளும் ஆகணும்னு உடனே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு மேபி கொஞ்சம் நேரத்துக்காக அவங்கள நினைக்கலாம், ஷார்ட் டைமாக வந்து இருக்கலாம். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, உடனே நம்ம அது மாதிரி ஆக போகிறோம் அப்படின்னு தான் நம்ம இமேஜின் பண்ணுவோம் எல்லோரும். ஏதோ ஒரு படம் பார்த்தோ இல்லை ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ பார்க்குறனாலும் உடனே நம்ம அந்த இடத்துல இருக்க மாதிரியும் நம்ம சக்ஸஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம இமேஜின் பண்ண போகிறோம். பட் அந்த கார் ஓட்டிட்டு வர எப்படி நினைப்பார் அப்படின்னா, எல்லோரும் என்ன பார்க்குறாங்க, எல்லோரும் என்ன பார்த்து அட்ராக்ட் ஆகிறாங்க, எல்லோரும் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஸோ நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. பட் ஆக்சுவலாக நம்ம அந்த பர்சனோட குவாலிட்டியை வந்து பார்க்கல, அவர் சூப்பர் அப்படிங்கிறது பார்க்கல, அந்த கார் சூப்பர், அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கேன், நாங்கள் சக்ஸஸ் ஆகிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கார் வாங்குறது ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு நினச்சிட்டா, இல்லை நம்ம கார் வாங்கிட்டு எல்லோரும் கவனிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டா அது ராங்காக போகுது அப்போது இந்த இடத்துல. ஸோ இதை தான் அவர் வந்து மேன் இன் த கார் பேரடாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சக்ஸஸ் ஆனால் பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க உங்களை. பார்த்தா அப்படியே எல்லோரும் கொண்டாடுற மாதிரி தெரியும். எல்லாத்துலேயும் ஒரு கெயின் இருக்கும். இப்போ நம்ம சக்ஸஸ் ஆகிறாங்கன்னா அவங்களோட பேட்டர்ன் எடுத்து நம்ம நோட் பண்ணுறோம். அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம அந்த மாதிரி ஆகிறோம்னு யோசிக்க போகிறோம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இது மாதிரி வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனவங்க வந்து எல்லோரும் என்ன கவனிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து நிறைய இடத்துல வந்து ஃபால்ஸாக தான் வந்து சக்ஸஸ் வந்து 1% தான் ஆவாங்க. இப்போ 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 99 பேர் ஃபெயிலியர் தான். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணி நம்ம போய் சக்ஸஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் இப்படி தான் யோசிக்கிறாங்க பல மக்கள். இந்த மாதிரி சோஷியல் வேலிடேஷனுக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி கிடைக்க போகிறதில்ல தான் அப்படின்னு தெரிஞ்சால், இந்த சேஸ் பண்ணி போய் ரீச் ஆகணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம். ஏன்னா நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுறது தான் சக்ஸஸ். இந்த கார் டிரைவ் பண்ணுற இடத்துல அந்த டிரைவர் எப்படி யோசிப்பார், அந்த கார் ஓனர் எப்படி யோசிப்பார், அப்படி இல்லாட்டி வெளியில் இருக்கவங்க எப்படி யோசிப்பார் அப்படின்னு பார்த்தோம். காருக்கு பதிலாக நீங்கள் சக்ஸஸே ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இதே கான்செப்ட் தான் வரும். இப்போ எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம அவங்கள பார்த்து அங்கேருந்து எதாவது லேர்ன் பண்ண முடியுமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அட்மையர் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம அதேமாதிரி ஆகணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஜெயிக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறதுலாம் வந்து அது வந்து சர்வைவலுக்கு யூஸ் ஆகாது. சக்ஸஸை வந்து ஒரு ஆக்சுவல் டெஃபினேஷன் அப்படின்னு ஒன்று இல்லை. அது வந்து நீங்கள் நினைக்கிறது தான், நீங்கள் வைக்கிறது தான். ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம். இப்படி சக்ஸஸ்னு ஒரு டெஃபினேஷன் இல்லை. நீங்கள் எதையோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களாலே அதே சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் வந்து வந்துடும். ஸோ ஊர் வந்து பாராட்டணும் அப்படின்னு இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுதான் இங்கே இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டாக பிரிக்கிறாங்க. எக்ஸ்டர்னல் சக்ஸஸ்ங்கிறது சோஷியல் வேலிடேஷன். மக்கள்லாம் என்னை பாராட்டி புகழ்ந்தால் தான் நான் ஜெயிச்சதாக அர்த்தம் அப்படின்னு கணக்கு. அது மாதிரி இருக்கிறது. அது மாதிரி இருக்கிறது ஃபேம் வந்து இப்போ பணம் சம்பாதிக்கிறது, ஸோ ஏதாவது வந்து வேர்ல்டுக்கு தெரிய மாதிரி அச்சீவ் பண்ணுறது, இது மாதிரிலாம் வரும். இதே இன்டர்னல் சக்ஸஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணி நீங்கள் ஒன்று நினச்சிங்க, அதை முடிச்சிங்க. ஊர் பார்க்குதோ இல்லையோ, நான் நினச்சதை முடிச்சிட்டேன் அப்படிங்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வருது இல்லையா, அதுவே சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் தான். இப்போ அதை வந்து இன்டர்னல் சக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். இதோட மெயின் வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நமக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டும் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். இப்போ இன்டர்னல் சக்ஸஸ் தான் ரொம்ப பெஸ்ட்டாக, நம்மளே நமக்கு மார்க் போட்டுக்கணுமா தான் பெஸ்ட்டாக அப்படின்னா, பெஸ்ட்டு அது மாதிரிலாம் கிடையாது. இப்படி இருக்கிறது வந்து நீங்கள் மட்டும் சார்ந்திருக்கும். இப்போ எக்ஸ்டர்னலாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, உண்மையாலே நீங்கள் உழைச்சதுக்கு மக்கள் எல்லாம் நேர்மையாக உண்மையாக அப்படியே நியாயமாக மார்க் போட்டால் நீங்கள் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் கூட சூப்பர் தான். ஆனால் அப்படி நடக்காது. சில பேர் ஜெலஸாக இருப்பாங்க, சில பேர் வாயை திறக்க மாட்டாங்க, நீங்கள் ஜெயிச்சா கூட அமைதியாக உட்காந்துருப்பாங்க. சில பேர் அவங்க அந்த மாதிரி ஆகும்னு நினச்சி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த ஆத்தர் சொன்ன மாதிரி. ஸோ இப்படிலாம் வித்தியாசமாக இருக்கிறதுனால ரொம்ப எக்ஸ்டர்னல் வேலிடேஷனுக்கு அவ்வளோ ஃபுல் எஃபர்ட்டையும் போடக்கூடாது. பாதி பாதி போட்டாலும் சரி, இல்லை இன்டர்னல் ஹையராக இருக்க மாதிரியும் எக்ஸ்டர்னல் சக்ஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி போட்டாலும் தட் வுட் பி பெட்டர். ஸோ காருக்கும் அதே மாதிரி தான், சக்ஸஸ்க்கும் அதே மாதிரி தான். மீது எது நீங்கள் ட்ரெஸ்ஸு, ஹவுஸு எது வாங்கினாலும் சரி, எது இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ட் டேர்முக்கு தான். உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வேலிடேஷன் கிடைக்காது. கிடைச்சாலும் அது கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும். அது ஃபேக்காக கூட இருக்கும். உடனே பீப்புள் அவங்கள வச்சு தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக போய் நீங்கள் ரொம்ப ஓடவோ இல்லை ரொம்ப அது இல்லைன்னு ஃபீல் பண்ணவோ தேவையில்லை. ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க, வாங்குறாங்கன்னா வாங்கிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு லாஸ் கிடையாது. ஸோ ரொம்ப கடன் வாங்கி வாங்குறது, இது மாதிரி பண்ணி கடைசியில் வேலிடேஷன் கிடைக்குன்னு பார்த்தா கிடைக்காது. அப்போ எதெல்லாம் பண்ணால் எனக்கு வந்து ரெஸ்பெக்ட், அட்மிரேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு அந்த பாயிண்ட் வந்து ஆத்தர் வந்து சொல்கிறாரு. இதில் வந்து ஹியூமிலிட்டி, கைண்ட்னஸ்ஸு, அப்புறம் எம்பத்தி இதை வந்து சொல்கிறாரு. இதை நம்ம பேசிக்காக வந்து பார்க்கணும், இல்லைனா வந்து புரியாது. சும்மா ஒரு மீனிங் மாதிரி சொன்னால் எனக்கு புரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஹியூமிலிட்டிங்கிறது நம்ம எப்படி ஹம்பிளாக இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, தன்னடக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது. இது என்ன மீனிங்னா, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியாதுன்னு உங்கள் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஹம்பிளாக இருக்கிறதுன்னு சொல்லி சக்ஸஸை வச்சே பார்க்கலாம். இப்போ ஒரு லீடர் இருக்கார், ஜெயிச்சிட்டிங்கன்னு வைங்க. டீமோடு சேர்ந்து தான் ஜெயிச்சிருப்போம். அப்போ அந்த லீடர் என்ன பண்ணுவாங்க, நான் தான் என்னால் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சுப்பீரியராக சொல்லாமல் கொஞ்சம் ஹம்பிளாக, நான் பெரிய ஆள்னால இல்லை, எல்லா டீமும் சேர்ந்து தான் ஜெயிச்சோம், ஏன்னா அதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வழிவிட்டு சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஹம்பிளாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஹியூமிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதேமாதிரி
நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுவாங்க. நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி. நான் எனக்கு ஒன்றும் தெரியாது பண்ணீங்க தான் எல்லாம் இப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எதாவது பேர் கிடைக்கும்னு நினச்சிட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் இது வந்து பேசிவ், இது வந்து லோ செல்ஃப் எஸ்டீம். இதுவும் வந்து ஹியூமிலிட்டி கிடையாது. நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கிறது, நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, இதில் இருக்கவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எல்லோரும் சேர்ந்து தான் ஜெயித்தோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த இடத்துல ஹம்பிள்னு நம்ம சொல்கிறோம். அவள் எப்படிப்பா ஹம்பிளாக இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் போய் ஜெயிச்சோன்னா அப்படி போய் நடிக்கிறீங்க அந்த மாதிரி சொல்லி இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் அந்த டிமினாரில் நீங்கள் சீட் பண்ணி பண்ணுறது ரொம்ப நாள் நிற்காது. எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க இல்லாட்டி ஃப்யூச்சரில் உங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து ஃப்யூச்சர் சக்ஸஸை டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அப்போ வந்து தெரிஞ்சிடும். உண்மையிலே ஹம்பிளாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ லக் விஸ் ரிஸ்க் வீடியோ வந்து பார்த்துருப்போம் இந்த புக்கோட ரிவ்யூவில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 90% தான் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க, 10% வந்து லக் வந்து ரோல் ப்ளே பண்ணிடும். கம்ப்ளீட்டாக நான் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறத வந்து கைவிடணும். ஸோ அப்படி இருந்தாலே அங்கே கொஞ்சம் ஹம்பிளாக இருக்க சான்ஸ் இருக்குது. வந்து மோஸ்ட்லி இந்த ஹம்பிளுங்கிறது ஜெயிச்ச இடத்துல தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜெயிச்சா சுப்பீரியராக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதை குறைக்கிறதுக்கு தான் ஹம்பிள் நம்ம கொண்டு வரும். இப்போ பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா பயங்கரமாக பாராட்டி தள்ளி நீங்கள் தான் சூப்பர்னு சொல்லிடுவாங்க. கொஞ்சம் மிதப்பில் போயிட்டிங்கன்னா அடுத்த அடி வந்து அப்போயே வெளியில் தெரிஞ்சிடும் கொஞ்சம் நாள். ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பீப்புள் வந்து இஷ்டத்துக்கு ஒரு கல்ட்டு மாதிரி ஃபாலோ பண்ணி கொண்டாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதும் நீங்கள் ஹம்பிளாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். மூணாவது வந்து ப்ராடாக திங்க் பண்ணுறது. இப்போ வந்து இவ்வளோ ஸ்பீஷியஸ் வாழுது, இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷங்க வச்ச ரூலில் நான் எதை ஜெயிச்சிருக்கேன், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஹம்பிளாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மாதிரி ஃபண்டமெண்டலாக நீங்கள் திங்க் பண்ணி வச்சுக்கிறது, அது மாதிரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, புரிஞ்சுக்கிறது. ஸோ இதெல்லாம் இருந்தாங்கன்னா நேச்சுரலாக உங்கள் பிஹேவியர்லேயே நீங்கள் வந்து தன்னடக்கத்தோடு இருப்பீங்க. அதுவாக வரும். அது நீங்கள் ஃபேக்காக மிமிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு வந்து கைண்ட்னஸ்னால் இப்போ அன்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுல கைண்ட்னஸ்ங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்கிறது. நீங்கள் ஏதோ உதவி செஞ்சீங்க, இன் ரிட்டர்ன் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெனரஸாக, பெருந்தன்மையாக, அக்கறையோடு செய்கிறது வந்து நம்ம கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது இருந்தாலும் உங்களை ரெஸ்பெக்ட் அண்ட் அட்மையர் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எம்பத்தி. இந்த எம்பத்திக்கு சிம்பத்திக்கும் எல்லோரும் வந்து குழப்பிப்போம். சிம்பத்திக்கிறது என்னென்னா, இப்போ மற்றவங்க வந்து யாரும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு வர ஃபீல் பார்த்து சரி நம்ம எதாவது சப்போர்ட் பண்ணலாம், அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஆக்ஷனபிளாக நம்ம எதாவது செய்வோம். இது வந்து சிம்பத்தி. எம்பத்திக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனில் என்ன நடக்குதுங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ, அந்த சிச்சுவேஷனில் யார் லூசரோ இல்லை யார் வந்து பேடாவோ இல்லை சஃபராவோ இல்லை ஹாப்பியாவோ ஃபீல் பண்ணுறாங்களோ, அந்த சேம் ஃபீலை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது எம்பத்தி. மித்தவங்க வியூவிலேருந்து யோசித்து அதை புரிஞ்சுக்கிறது, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணுறது, இது வந்து எம்பத்தி. எம்பத்தி வந்து ஒரு பெரிய கெயின் ஆக்சுவலி. நீங்கள் பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, இல்லை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிறது, இந்த அக்யூரேட்டாக புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து எம்பத்தி வந்து ரொம்ப ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் எம்பத்தியாக மித்தவங்களை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்கள ரெஸ்பெக்டோ அட்மையரோ பண்ணுவாங்க. இது எல்லாத்துலேயும் சிமிலராக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட்டாக இருக்கிறது. நீங்கள் ஹியூமிலிட்டியும் சரி, கைண்ட்னஸும் சரி, எம்பத்திலையும் சரி, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷனில் நீங்கள் அதை பொருத்தி பார்க்கும்போது அங்கே நேர்மையாக இருக்கிறது தான் பேஸாக இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அண்ட் அட்மிரேஷன், உங்களை பார்த்து சூப்பர் அப்படின்னு வந்து மக்கள் சொல்லுவாங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். இதில் நீங்கள் எனக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து குவாலிட்டிஸ், ஒருத்தருடைய ட்ரைட், ஒருத்தருடைய குணம், அவங்களோட குவாலிட்டி வந்து நம்ம சொல்கிறோம். பட் இதே காரு, ஹவுஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது பொருள், உணர முடியும், அதை தொட முடியும் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி இருக்க விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துப்பாங்க. அந்த காரையோ இல்லை அந்த விஷயத்தையோ வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை எப்படி நான் அடையிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையிலே உங்களை பார்த்து அட்மையர் ஆகணும், இன்ஸ்பயர் ஆகணும், இல்லை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து குவாலிட்டியை தான் இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, எப்படி நடத்துகிறீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் அது வந்து இருக்குது. எல்லாருக்கும் என்னை கவனிக்கணும், என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ பணத்துக்கு ஓடியோ இல்லை சக்ஸஸ்க்கு ஓடியோ சோஷியல் வேலிடேஷனுக்கு வச்சு சக்ஸஸ் ஆகிறது, இப்போ அதை நோக்கி யோசிக்கிறது மேற்கொண்டு ப்ரெஷரை தான் வந்து அதிகமாக்குங்கிறதுனால ஸோ இது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிக்கிறதோ இல்லை உங்களை மாற்றிக்கிறதோ வந்து நீங்கள் பண்ணலாம். பட் ஆக்சுவலாக இந்த குவாலிட்டியாக இருக்கிற விஷயத்தை ஃபார்ம் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் அது ஹோம்ஒர்க் பண்ணால் ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக வரும். ஒரு ஃபீல்டில் நாலேஜ் வச்சு நீங்கள் பணம் சம்பாதிச்சு அது வழியாக சோஷியல் ஸ்டேட்டஸ் காமிக்கிறது, சோஷியல் வேலிடேஷன் வாங்குறது, பீப்புளை சீட் பண்ணி கூட நீங்கள் சோஷியல் வேலிடேஷன் வாங்கிடலாம். ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கணும். பட் அது வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். இதே ஆத்தர் வந்து ஃபினான்ஸ் புக்கில் வந்து இதை பேசுகிறாரு அப்படின்னா இந்த சைக்காலஜியாக மோஸ்ட்லி நம்ம ப்ரெஷர்னால என்ன பண்ணிடுவோம், எக்ஸ்பென்சஸை வந்து சோஷியல் வேலிடேஷனுக்காக போட்டு பண்ணிடுவோம். அப்போ என்ன ஆயிரும், டெட்டில் போயிடும், கடன் போயிடும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண மாட்டோம். அதனால நம்ம கடைசியில் போவாராவோ இல்லை மிடில் கிளாஸாகவே இருப்போம் கடைசி வரைக்கும். ஸோ அதனால் இந்த டாபிக் வந்து அவர் உள்ள இது பண்ணியிருக்காரு. நீங்கள் மோஸ்ட்லி வந்து மோர் இன்டர்னலாக உங்கள் சக்ஸஸையும் உங்களோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுனால வர ரெஸ்பெக்ட் இருந்ததுன்னா மோஸ்ட் நீங்கள் வந்து பணம் வந்து இந்த பொருள் சார்ந்து இருக்கிறதுல அதிகமாக செலவு பண்ண மாட்டீங்க. அப்படி பண்ணிங்கன்னா பணம் வந்து மிச்சமாகும், கடன்லேயே இருக்க மாட்டீங்க, அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் வந்து பண்ணலாம். தென் யூ பிகம் ரிச். அதனால் இந்த புக்கில் எழுதியிருக்காரு. இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் நேரத்துக்கு நன்றி.